ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீனி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கிடச்சிதுன்னா வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எக்கச்சக்கமான விட்டமின்ஸு இருக்குது. அதிகமாக விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், விட்டமின் கே, இப்படி நிறைய இருக்குது. விட்டமின் டி. அதனால் மிஸ் பண்ணாமல் இதை கொடுங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சீனி கிழங்கு எடுத்து அதில் ஃபுல்லும் வேண்டாம், குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன துண்டு போதும். பின்ன நான் இன்றைக்கி வீடியோவுக்கு வேண்டி தான் ஃபுல்லாக ஒரு கிழங்கா எடுத்தேன். அல்லதில் ஒரு சின்ன பீஸ் தான் அவளுக்கு மேஷ் பண்ணி கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. ஒரு கிழங்கு எடுத்துக்கிட்டு அதை தோல் நீக்கி நல்லா கட் பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஆவியில் வச்சு வேக வைக்கணும். ஆவியில் வச்சு சிலவங்க தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. தண்ணியில் போட்டு வேக வச்சுன்னா அந்த தண்ணியை தூர விடாத அளவுக்கு அளவான தண்ணியாக வச்சு வேக வைக்கணும். பெட்ரு ஸ்டீமில் வச்சு வேக வைக்கிறது. நான் ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இவளுக்கு இன்றைக்கி குளித்து எடுத்து ரெடியாக இருக்கா. கொஞ்சம் லேட் ஆகிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கா ஃபுட்டு எப்போ வரும்னு. பார்க்கலாம். ஸ்டீமில் வச்சு வேக வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆகும். பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த வெந்ததை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணியும் கொடுக்கலாம். ஆனால் இப்படி மேஷ் பண்ணி ஒரு 6 மாதம் முடிஞ்சு 7 மாதம் அந்த டைம்ல எல்லாம் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சால்வ் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணியை விட்டு இப்படி ஃபோர்க்கு வச்சும் நல்லா மேஷ் பண்ணியும் கொடுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணோம்னா இப்படி ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சா கொஞ்சம் ஸ்மூத்தியாக கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு நான் மிக்சியில் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சால்வ் பண்ணக்கும் நல்லாயிருக்கும். ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. சோக்கு எதுவும் ஆகாது. அதனால தான் குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கும் பொழுது ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சு மேக்ஸிமம் கொடுங்க. லேசாக நாக்கில் தொட்டு வச்சு பாருங்கள். அவங்கள சால்வ் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துக்கிட்டு மதர் ஃபீட் பண்ணுற அம்மாக்கள்னால் ஒரு துண்டு இஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டு பால் கொடுத்தா போதும். மாந்தம் எதுவும் வராது. அதனால் பயப்பட வேண்டாம். இந்த கிழங்கு வாரத்தில் ஒரு நாளாவது கொடுத்துட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் பார்த்துக்கோங்க. இப்போ மேஷ் பண்ணி அரைச்சி எடுத்துட்டேன். அலைனாவுக்கு கொடுக்கலாம். அவள் ஏற்கனவே நான் இது கொடுத்துருக்கேன். அவள் சாப்பிடுவா. அதனால் இன்றைக்கி ரொம்ப பசியாக இருக்கா. கொடுக்க லேட் ஆகிட்டுன்னு சொல்லிக்கிட்டாக்கும் அழ தொடங்கிட்டா. இது அப்படியே நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு கிழங்கு போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தான் கொடுப்பேன். மீதி எடுத்து வச்சுருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளும் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு வரீங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோவை மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்கள். நன்றி. இவ்வளோ நாளும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.